இன்றைக்கி நாங்கள் இலங்கை முறையில் சுவையான உருளைக்கிழங்கு எண்ணெய் போடுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 மேசை கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அது சூடானதுக்கு அப்புறமாக வேக வைத்த உருளைக்கிழங்கு 3 துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். வேக வைக்கும் பொழுது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைத்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை 2 நிமிஷம் நாங்கள் நல்லா வதக்கி கொள்ளலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு உடையாத மாதிரி எல்லா சைட்ஸுமே திருப்பி விட்டு நாங்கள் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் இதில் நல்ல பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். 3 பச்சை மிளகாய் அதையும் நான் துண்டுகளாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இது நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நாங்கள் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 2 மேசை கரண்டி அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கிறேன். இதுவும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி கொள்ள முடியும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து மிதமான தீயில நல்லா வதக்கி கொள்ளலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன் நல்ல வாசனைக்காக. இப்போ இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். மால்தீவ் ஃபிஷ் அதாவது மாசி 1 மேசை கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நான் தூளாக சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்க விருப்பம்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்து கொள்ளலாம். மாசி சேர்த்தா இதுக்கு நல்ல வாசனை கிடைக்கும், சுவையும் நல்லா இருக்கும். இப்போ மாசி சேர்த்ததுக்கு அப்புறமாக ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில நாங்கள் இதை நல்லா வதக்கி விட்டு கொள்ளலாம். இப்போ இது ரொம்பவே சுவையாக சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நான் இன்னொரு பவுலுக்கு மாற்றுறேன். இது நீங்கள் மஞ்சள் சோறு கூட வச்சு சாப்பிடும்போது சுவை நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை பான் ரொட்டி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.